students, today we are going to learn the second unit, Prose, A Nice Cup of Tea by George Orwell. A Nice Cup of Tea by George Orwell. A Nice Cup of Tea அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அந்த நேம் டைட்டில் படிக்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா? A Nice Cup of Tea. ஸோ நம்ம டீ எப்போ குடிக்கணும்னு ஆசைப்படுவோன்னா, when we get up early in the morning and when we are very tired, we want to fresh up ourselves. ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை வந்து நம்ம குடிப்போம் இல்லையா? ஸோ இங்கே இந்த ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றவருக்கு இந்த டீன்றது ரொம்ப குடிக்கிறதுக்கும் ரொம்ப பிரியப்படுவாராம். அதே மாதிரி டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அவர் ரொம்ப வந்து ஆசைப்படுவாராம். ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஹி வாண்டட் டு ரைட் பேராகிராஃப் ஆர் லெசன் லைக் அ நைஸ் கப் ஆஃப் டீ. இந்த கப் ஆஃப் டீயை வச்சு ஒரு லெசன் நம்ம எழுதணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு லெசனை வந்து நமக்கு இந்த ப்ரோஸை வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த டீ வந்து தேயிலை பறிக்கிறாங்க இவங்க இல்லையா? தேயிலை வளர்கிற அந்த இடம் ஊட்டி, அந்த இடம் கொடைக்கானல், அங்கெல்லாம் இந்த தேயிலை நம்ம பார்க்கலாம். டீ பறிக்கிறாங்க. அதே மாதிரி அது அந்த பறித்த அந்த இலைகளை வந்து எப்படி அவங்க டீ இலையாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ரியை நம்ம பார்க்குறோம். ஓகே நவ் லெட் us begin our lesson. I will read and explain. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. This is curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. ஸோ இந்த டீன்னு சொல்லும் பொழுது இந்த டீயை விரும்பாதவங்களே இருக்க முடியாது இல்லையா? ஸோ எப்படி அது வந்து அந்த டீயை நம்ம விரும்பி குடிக்கிறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம். நாட் ஒன்லி ஆத்தர், எல்லாருக்குமே அந்த டீயை குடிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் நமக்கு இருக்குது. when I look through my own recipe for the perfect cup of tea, I find now fewer than 11 outstanding points. ஐன்றது யார் டினோட் பண்ணுறது? இந்த ஜார்ஜ் ஆர்வெல் இந்த லெசனை எழுதுகிறவரை குறிக்குது இந்த ஐன்றது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத குறித்து 11 பாயிண்ட்ஸு நான் உங்களுக்கு இப்போது கொடுக்க போகிறேன், 11 பாயிண்ட்ஸு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆன் பெர்ஹாப்ஸ் 2 of them or would be pretty general agreement. ஸோ அதில் 2 வந்து நம்ம உற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக இருக்கும். பட் அட்லீஸ்ட் 4 others are acutely controversial. கான்ட்ரவர்ஷியல் என்னது? ஒத்துக்கவும் முடியாது, வேணான்னு தள்ளவும் முடியாது. Here are my own 11 rules, every one of which I regard as golden. ஸோ இதை அவர் என்ன சொல்கிறார்? கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இந்த 11 ரூல்ஸுமே அது ஒரு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. ஸோ நம்ம எந்த டீ இலையை பயன்படுத்த விரும்பணுமா? இந்தியன் இல்லைன்னா சிலோனிஸ். சிலோன் நாட்டை சேர்ந்த டீ இலை அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த டீ இலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண விருப்பப்படணுமா? சைனா டீ as virtues which are not to be despised nowadays, it is economical. சைனா டீன்றது விலை குறைவாக இருந்தால் கூட ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். அது வந்து மில்க் இல்லாததான் நம்ம குடிக்க நேரிடும். பட் there is not much ஸ்டிமுலேஷன் இருந்தால் அதில் ஒரு நல்ல ஒரு திருப்தியே நமக்கு வராது. ஒன் does not feel wiser, braver or more optimistic after drinking it. ஆப்டிமிஸ்டிக்னா குடித்த ஒரு திருப்தி அப்படி சொல்கிறாங்க. அப்பா டீ குடித்தோம், தலைவலி போச்சு, இல்லை டீ குடித்தோம் ஃப்ரெஷ் ஆச்சு, அப்படி ஒன்ற திருப்தி வந்து இந்த டீ இலையில் வராது. anyone who has used that comforting phrase a cup of tea invariably means Indian tea. ஸோ இந்தியன் டீ தான் நமக்கு நல்லது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? we must use Indian or Ceylonic tea. Okay, secondly, tea should be made in small quantity, that is in a teapot, tea out of an urn என்றது என்னது? மண் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். while army tea made in a cauldron taste of grease and whitewash. ஸோ இந்த பிக் பாட்டில் நம்ம போடுற டீ வந்து நிறைய தண்ணி ஊற்றி டீயில் போட்டு நிறைய போட்டோம்னா அது என்னது? அது க்ரீஸ் ஸ்மெல் வரும், சும்மா ஒரு வாட்டரியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா அது எப்படி இருக்கும்? டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சமாக போட்டால் டேஸ்டியாக. அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு?
இட் ஷுட் பி ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டி. கொஞ்சமாக நம்ம டீ போட்டு குடிக்கணும். த டீ பாட் should be made of china or earthenware, silver or Britannia, where teapots produce inferior tea, and enamel pots are worse. enamel potsலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேஸ்ட்டு தராது அந்த டீ இல்லையா, டேஸ்ட்டே தராது. அதனால் டேஸ்ட் வில் சேஞ்ச். எனாமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தோ கியூரியாசிட்டி எனஃப் a pewter tea pot, rarity nowadays is not so bad. ஸோ டீ போடுற பாட்டும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தேர்ட்லி, த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். அதாவது நம்ம டீ இலையை போட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறத கூடாது. என்ன பண்ணோம், அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு அந்த டீ இலையை நம்ம போடணும். திட் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப். அதாவது அடுப்பு மேலே அந்த பாட்டை வச்சு நல்லா சூடான பிறகு தண்ணி டீ இலையில் போடணும் அப்படின்றத தேர்ட். அப்போ என்னது, டீ பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து, த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். எப்போவுமே நம்ம சொல்கிறோம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது ஸ்ட்ராங்காக போடணும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி டீயை போட்டு கொஞ்சமாக நம்ம டிகாஷனை இறக்கி குடிக்கணும். ஃபார் அ பாட் ஹோல்டிங் அ குவார்ட்டர், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த brim, 6 heaped teaspoons would be about right in a time of rationing. This is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea better than 20 weak ones. ஸோ ஒரு கப் ஆஃப் டீ வில் பி பெட்டர் தென் 20. நம்ம தான் 20 கப் ஆஃப் தண்ணியை ஊற்றிட்டு அதில் டீ போடுறத விட ஒரு கப்பு ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தா ஒரு குடித்த ஒரு திருப்தி வரும். ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் only லைக் தட் டீ ஸ்ட்ராங், பட் லைக் இட் a little stronger which each year that passes, fact which is recognized in this extra ration issued to old age pensioners. ஸோ நம்ம ரேஷனில் வாங்கி நிறைய போட்டு நிறைய அண்டா நிறையா குடிக்கிறத விட ஒரு டம்ளர் போட்டு குடிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ த டீ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஃபிஃப்த்து ஒன் வந்து, த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். இல்லை, ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். டீன்றது இங்கே டீ பவுடர் ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். தண்ணி கொதிக்க வச்சு பாட்லேயே டீ தூளை போடணும். அந்த பாட்லேயே டீ தூளை நம்ம போடணும். சரியா, டீயை வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பாட்டில் நம்ம வந்து வெளியில் டீத்தூள் ஒரு பேக்கெட்டை டீத்தூள் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் தண்ணி எடுத்து நம்ம டீயில் வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு பாட்டுக்குள்ளேயே அந்த டீ தூளை நம்ம போடணும். நோ ஸ்ட்ரெயினர்ஸ், பிளாக்ஸ் ஆர் டிவைசஸ் டு இம்ப்ரெஸ் த டீ. லிட்டில் dangling baskets under the spout to each carries leaves which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect, and if the tea is not loose in the pot, it never refuses properly. ஸோ டீ தூளை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா வந்து டிகாஷன் இறங்கலாம், அந்த டீ எப்படி இருக்காது, டேஸ்டியாக இருக்காது. ஸோ ஃபிஃப்த்து ஒன் என்னது, த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். சிக்ஸ்த்து ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டு த கெட்டில் அண்ட் நாட் த அதர் வே அபவுட். டீ பாட் டு த கெட்டில், அந்த டீயை வந்து கெட்டிலில் ஊற்றி அதுக்கப்புறமா வடிகட்டி ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம கப்பில் ஊற்றணும். நேராகவே ஊற்றினோம்னா அந்த டஸ்ட்டெல்லாம் அதில் இருக்கும். த வாட்டர் ஷுட் பி ஆக்சுவலி பாயிலிங் அட் த மூமெண்ட் ஆஃப் இம்பேக்ட். ஸோ பாயில் நல்லா கொதித்த பிறகு டீ தூளை போடணும். விச் மீன்ஸ் தட் ஒன் ஷுட் கீப் இட் ஆன் த ஃப்ளேம் வைல் ஒன் போஸ். சம் பீப்புள் ஆட் தட் ஒன் ஷுட் only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. ஸோ இங்கே என்ன ஆக்சுவலாக சிக்ஸ்த்து பாயிண்ட்டு சொல்கிறாங்க, ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டு த கெட்டில். இல்லை, முடித்த உடனே வடிகட்டி ஒரு கெட்டில்ன்னும் போது ஒரு சின்ன பானை மாதிரி இருக்கும், அதில் ஒரு வாய் மாதிரி இருக்கும். அந்த வாய் வழியாக அந்த டீயை வந்து நம்ம வந்து இங்கே காட்டுறாங்களே கெட்டில், இதுதான் கெட்டில். இதை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே டீயை ஒரு கப்பு வச்சு அதில் ஊற்றணும். நேராக ஊற்றினா அது என்ன ஆகிடும், ஸ்ட்ரெயின் ஆகாமல் அப்படியே அந்த டீ இலைங்க நம்ம வாயில் படும். தான் கெட்டில். ஓகே, ரைட். தென் செவன்த் ஒன், ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டிர் இட் பெட்டர், கிவ் த குட் ஷேக். ஸோ அது டீயை வந்தோம் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிர் பண்ண கலக்கணும். ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம அதை ஸ்டிர் பண்ணணும். அலோவிங் த லீவ்ஸ் டு ஸ்டிர் பண்ணிவிட்டு லீவ்ஸ் வந்து அந்த லீவ்ஸ் கீழே இறங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும், அதை அலோவ் பண்ணணும். எயித்து பாயிண்ட் என்ன, ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் டீ, தட் இஸ் த சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப், நாட் த ஃப்ளாட் ஷாலோ. பாரு, ஃப்ளாட் ஷாலோ கப்பில் நம்ம ஊற்றினோம்னா சீக்கிரம் அந்த டீ ஆறிடும் இல்லையா. அப்போது சிலிண்ட்ரிக்கல் ரவுண்டாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் நேராக ரவுண்ட்
அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றினா தான் அந்த டீ என்ன ஆகும், சூடாக இருக்கும். ஓகே. நைன்த்லி, ஒன் ஷுட் போர் த க்ரீம் ஆஃப் த மில்க் பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் டீ. ஸோ க்ரீம் என்னது, அது ஆடை, அந்த க்ரீம் சொல்கிறாங்கன்னா பாலில் வர க்ரீம் இருந்தால் அது நுர வந்துச்சுன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது டீ. ஸோ அதை பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த ஆடையை நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியில் எடுத்துடணும். அந்த ஏடுன்னு சொல்கிறாங்களே அதை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீயில் ஊற்றினா நல்லாயிருக்கும். மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் அ டீ அ ஸ்டிக்கி பிசு பிசுன்னு ஒட்டும், நம்ம வாய்க்கு வந்து அது ருசியாக இருக்காது. அதனால அந்த ஆடையை வந்து நம்ம எடுத்துடணும், அந்த ஏடை நம்ம எடுத்துடணும். These are not the only controversial points to arise. Controversial with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. There is also the mysterious social etiquette surrounding the teapot, why it is considered vulgar to drink out of a saucer, for instance, and much might be written about the subsidiary uses of leaves, such as telling fortunes, predictions, the arrival of visitors, feeding rabbits, healing burns and sweeping the carpet. ஸோ இந்த டீ தூள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மாதிரி இருக்குது. ஸோ ஃபீடிங் த ரேபிட்ஸ், இல்லை ரேபிட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி, தீகாயம் ஏற்பட்டால் அதுக்கு போடலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்பெட்டை க்ளீன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை விட குடிக்கிறது தான் நமக்கு மெயின் திங். It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling, so as to make quite sure of drinking out of one's ration. The 20 good strong cup of that 2 ounces properly handled ought to represent. ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு, the feeding the rabbits, healing burns, sweeping the carpet, இதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக என்ன, we have to drink it. கப் ஆஃப் டீ ஒரு 2 ounce குடித்தா கூட அது எப்படி இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை சில பேர் வந்து they would like to ஸோ ஹேண்டில் அவுட் டு represent. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு இது வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் இப்போ சொல்லிடுறேன். 10th point, ஒன் ஷுட் போர் டீ இன் டு த கப். இல்லை ஃபஸ்ட்டு அது வந்து நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துகிட்ட பிறகு ஒரு கப்பில் அதை நம்ம வந்து போர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் இங்கே நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புட்டிங் த டீ த ஃபர்ஸ்ட் சில்லிங் as one pours, one should exactly regulate the amount milk whereas one is available. ஸோ நம்ம அந்த டீ டிகாஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம அதில் என்ன பண்ணணும், மில்கை ஊற்றணும். மில்கை வச்சுட்டு அதில் டீ டிகாஷனில் ஊற்றக்கூடாது. டீ டிகாஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மில்கை நம்ம அதில் ஊற்றி ஸ்டிர் பண்ணணும். லாஸ்ட்லி, டீ அன்லஸ் ஒன் ட்ரிங்கிங் இட் இன் த ரஷ்யன், ஒன் ஷுட் பி ட்ரங்க் வித் சுகர். ஸோ ரஷ்யன் ஸ்டைல் பிரகாரம் ஒன் ஷுட் ட்ரிங்க் வித் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சுகரோடு குடிப்பாங்க. நம்ம வந்து சிலர் வந்து சுகர் நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்கல்ல. சுகர்லெஸ் டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சம் மே யூஸ் பெப்பர் ஆர் சால்ட். அவங்க அது அந்த ரஷ்யன் ஸ்டைலில் அவங்க வந்து அது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஸ்டைலில் வந்து சுகர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வரணும், ஸ்வீட் ப்ளஸ் அந்த ஸ்வீட்னஸோ ஹீட்டோ இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினச்சா வெறும் தண்ணி கூட நம்ம குடிக்கலாமே, சக்கரை தண்ணி குடிக்கலாம் இல்லையா, வாட்டரில் பிளெயின் வாட்டரில் கொதிக்க வச்சு சுகர் போட்டு கூட குடிக்கலாம். ஆனால் டீ அந்த டிகாஷன் போடுறதுக்கு அந்த டீ தூள்ன்றது ரொம்ப முக்கியம். வித்தவுட் அந்த டீ தூள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. சம் பீப்புள் வுட் ஆன்சர் தட் தே டு நாட் லைக் டீ இன் இட் செல்ஃப், that they only drink it in order to warm and stimulate. They need sugar to take the taste also. To those misguided people, I would try drinking tea without sugar for fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea but sweetening it again. So this according to the people it may change. இல்லை ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். சிலர் டீயில் வந்து சுகர் போட்டு குடிக்கணும்னு நினைப்பாங்க, சிலர் பால் ஊற்றாமல் வெறும் டிகாஷன் கூட குடிப்பாங்க, டிகாஷன் சுகர் போட்டு குடிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த டேஸ்ட் வந்து மாறுபடும். பட் ஆத்தரை பொறுத்த வரைக்கும் ஹீ வில் மிக்ஸ் த ப்ரொபோர்ஷன் கரெக்ட்லி. அதாவது மில்க்கு, டீ டிகாஷன், சுகர் அதை கரெக்டாக போட்டு குடித்தோம்னா ரொம்ப சூடாக இருந்தால் தான் அது நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இந்த 11 பாயிண்ட்ஸ் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் டீ போடணும், இப்படி தான் டீ இருக்கும் அப்படின்றத பற்றி அவரோட ஐடியாஸை கொடுத்துருக்காரு. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த லெசன் சில்ட்ரன். இதை தொடர்ந்து உங்களுக்கு நான் இந்த பேராகிராஃப் கொஸ்டினை நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எழுதி வச்சு
அதை வந்து கோத்ரூ பண்ணி நான் சிம்பிளாக அனுப்புகிறேன். பாயிண்ட் பை பாயிண்ட் ஒரு 11 பாயிண்ட்ஸ் மட்டும், அது மட்டும் படித்தா போதும். ஏன்னா 5 மார்க்ஸ் தான் அந்த பேராகிராஃபு. அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.